வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் கார்டு தான் விளையாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன், வாய்ஸ் ஓவரிங் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்து தான் வந்திருப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் தான் ஒருத்தர் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் என்னோடய கேமில் அந்த மோடு யூஸ் பண்ணி அவங்க விளையாடுறது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஹாப்பியாக இருக்குது. பட் கொஞ்சம் வந்து கஷ்டமாகவும் இருக்குது, இரிட்டேட்டடாகவும் இருக்குது. என்னென்னு வச்சுக்கோங்க, இந்த கேமில் நான் போனோடனே மேலே இறங்கினோடனே பொத்து எல்லோரும் வந்து டவுன் ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்து யாரோ ஒரு எனிமி வந்து கில் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு ரீப்ளே வெளியாக பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அவன் கன்னே எடுக்கலை, அவன் ஒரு ஹேக்கர் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து என்னை வந்து ஹெட்ஷாட் போட்டிருக்கான். நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். ஆனாலும் வந்து அது தப்பான டீம்மேட்டுக்கு தான் போயிருக்குது. என்னோடய டீம்மேட்டே நான் ரிப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் நான் ரிப்போர்ட் பண்ணது அந்த பர்சன் தான். அவன் வந்து மோடி யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி மோடி யார் யூஸ் பண்ணாலும் நம்மளால கில்லு விட முடியாது. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், நம்ம டீம்மேட்டுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி யாருமே பண்ணவே கூடாது. சீட்டிங் பண்ணாமல் விளையாடுறது தான் நியாயமாக தான் விளையாடணும். இந்த மாதிரி வந்து கல்லாட்டம்லாம் ஆடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். என்னையை பொறுத்தவரைக்கும் பாருங்கள், என்னையும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்சே இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் ரிப்போர்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், சீட்டிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமிங் கண்டென்ட்டான வீடியோஸ் தான் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் அப்லோடு பண்ணும்போது எவ்வளோ கஷ்டங்கள், நான் எடிட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதாலும் சரி, உங்களுக்கோசரம் அந்த வாய்ஸ் கிளாரிட்டியாக கொண்டு வரதுக்கோசரமா சரி, எல்லாமே நாங்கள்லாம் எஃபர்ட்டு தான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சமாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட டீம்மேட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் போக வந்து கீழே அடிச்சிட்டாங்க. ஸோ ரீப்ளே பார்த்தாலும் தெரியுது, அவங்க அதே மாதிரி திருப்பி நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறேன். பட் ஃப்ரீ ஃபயர் தரப்புலேருந்து அவங்க வந்து ரிப்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் பார்த்துக்கணும் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன எடிட்டிங் இது வச்சுருக்கீங்க கேட்டுட்ருப்பீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் இது நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்திங்கன்னா இது லேப்டாப்பில் மைக்ரோசாஃப்ட் கிளிப் சார்மும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டரும், இந்த 2 ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வாய்ஸ் ஓவருக்கு வந்து எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறேன்னா வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஹெட்ஃபோன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்ஃபோன் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மேலும் போக நல்ல இது கேமரா தான் நல்லா தான் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கே வந்து ஏன் நீங்கள் வந்து ஃபேஸ் கேம் வந்து இது இன்னும் காமிக்கலைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் பரவதில்லை. ஸோ சேனல் வந்து போக நல்லா வளரும்போது கண்டிப்பாக என்னோடய ஃபேஸை காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து எனக்கு நிறைய இதெல்லாம் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.